கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 55:18 வசனம். திரளான கூட்டமாய் கூடி என்னோடு எதிர்த்தார்கள், அவரோ எனக்கு நேரிட்ட போரை நீக்கி என் ஆத்துமாவை சமாதானத்துடன் மீட்டு விட்டார். ஆமேன். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் திரளான கூட்டமாக கூடி உங்களை பலர் எதிர்த்து கொண்டிருக்கலாம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நீங்கள் கடந்து போய் கொண்டிருப்பீங்கன்னா, ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், நீங்கள் இப்போ இருக்க அந்த பாதகமான சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் உங்களை நிச்சயமாக வெளியே கொண்டு வருவார். எப்படி வெளியே கொண்டு வருவார்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ ஏற்பட்டிருக்கிற அந்த பிரச்சனை, போராட்டம், எதிர்மறையான சூழ்நிலைகள், பாதகமான காரியங்கள் எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாக இருந்து, கர்த்தரே உங்களுக்கு ஆதரவாக இருந்து உங்களை அதிலிருந்து சமாதானத்துடன் மீட்டு விடுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஏனென்றால் நீங்கள் அந்த திரளான கூட்டத்தை பார்த்து, இப்பொழுது நேரிட்டிருக்கிற அந்த பிரச்சனையை பார்த்து, போராட்டங்களை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. ஏனென்றால் உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். நாம் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். அவரே உங்கள் சார்பில் இருக்கிறேன்னு சொல்லுகிறார். அதனால் அவர்களை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவ்வளோ பெரிய தேவன் நம்ம கூடவே இருக்கிறார், நம்ம பட்சத்தில் இருக்கிறார். உங்கள் சார்பிலிருந்து அவர் செயலாற்றுவார். எப்படி செயலாற்றுவார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் நிச்சயமாக தானியேலை எப்படியாய் அந்த சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டு, நிறைய சிங்கங்கள் இருந்தது கெபிக்குள்ள, அந்த சிங்கங்கள் எல்லா வாய்களையும் கட்டி போட்டு தானியேலை எப்படி பத்திரமாய் வெளியே கொண்டு வந்தாரோ, அதே போல் அந்த அக்கினி சூளையிலிருந்து எப்படி சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோவை பத்திரமாய் வெளியே தேவன் கொண்டு வந்தாரோ, அதே போல இப்பொழுது உங்களுக்கு நேரிட்டிருக்கிற இந்த போரை, இந்த யுத்தத்தை, இந்த பிரச்சனையை, இந்த போராட்டத்தை கர்த்தர் உங்களை விட்டு நீக்கி, உங்களை விடுதலையாக்கி, உங்கள் ஆத்துமாவை சமாதானத்துடன் மீட்டு விடுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அவர் கொடுக்கிற வாக்கை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது அந்த வாக்கு உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென். அவர் உங்கள்கிட்ட பேசுகிறதே, நீங்கள் இந்த வாக்கை நம்பி விசுவாசித்து உங்களுக்குள்ளே இருக்க அந்த பயம், கலக்கங்களை எடுத்து போட்டு, கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசித்து அமர்ந்து பாருங்கள் அவர் சமூகத்தில். கர்த்தர் உங்களுக்கு இப்பொழுது நேரிட்டிருக்கிற போரை நீக்கி உங்களை சமாதானத்தோடு வெளியே கொண்டு வருவார். நீங்கள் பயப்படுற மாதிரி எந்த ஒரு காரியம் நடக்காதபடிக்கு உங்கள் வாழ்க்கையில் அவர் பாதுகாத்து நடத்துவார். ஆமென். நாம் செபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காய் உமக்கு நன்றி. இந்த வார்த்தையின்படி நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, பிள்ளைகள் இப்பொழுது அகப்பட்டிருக்கிற அந்த குறிப்பிட்ட பிரச்சனை, சூழ்நிலைகள், பாதகமான காரியங்கள், எதிர்மறையான சூழ்நிலைகள் எல்லாவற்றிலிருந்தும் தேவன் பிள்ளைகளை சமாதானத்துடன் வெளியே கொண்டு வருவீராக. ஆண்டவரே, அந்த பிரச்சனைகளை அந்த பிள்ளைகளை விட்டு விளக்குவீராக, நீக்குவீராக, விடுதலையை கட்டளையிடுவீராக. பயங்கள், கலக்கங்கள், திகில்கள் எல்லாம் மாறுவதாக, விலகுவதாக. உங்களுடைய சமாதானம் பிள்ளைகளுடைய இருதயத்தை நிரப்புவதாக. நீர் சமாதானத்துடன் பிள்ளைகளுடைய ஆத்துமாவை மீட்டுக் கொள்கிறதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. ஆமென். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.